நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த 40 நாள் தவசு நாள் லெண்டேஸ் எதற்காக உபவாசித்து அநேகர் உபவாசிக்கிறார்கள், அநேகர் வேதத்தை தியானிக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த நாட்களில் வேதத்தை தியானிக்கக்கூடிய நேரங்களில் நாம் இருக்கிறோம். என் தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை, அவருடைய சுவிசேஷ ரகசியங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தியானிக்கிறதுக்காக இந்த யூடியூப் வாயிலாக நம்ம தியானிக்கலாங்க. இன்றைக்கு முதல் நாள் என்னவென்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நம் தேவன் இந்த உலகத்தில் அன்றைக்கு செய்த பாவத்துக்கு பரிகாரமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலி செலுத்துறதுக்காக தீர்க்கதரிசனமான சொன்ன வார்த்தை, ஏதோன் தோட்டத்தில் சொன்ன வார்த்தை நமக்கு அது நிறைவேறப்பட்டது. எப்படி என்றால், ஏதோன் தோட்டத்தில் இப்படியாக ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக வஞ்சித்து நம்மை பாவத்துக்கு உள்ளாக்கின சர்பத்தையும் பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, மூன்றாம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போது தேவனாகிய கர்த்தர் சர்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வெத்துக்கும் அவள் வெத்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். என் தேவ பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரனாகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கன்னின் வயிற்றில் பிறக்கிறத குறித்து அன்றைக்கு சுவிசேஷமாக அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நமக்கு அதிகாரம் இல்லாத, நமக்கு பாவத்தில் இருந்த, நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை மீட்கிறதுக்காக தேவ ஆவி நிறைவுபட்டு கிறிஸ்து இயேசு வருகிறதை குறித்து தீர்க்கதரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இப்படியாக சொல்லுகிறது. அவர் எதற்காக வர வேண்டும் என்றால், அவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த உலகத்தில் யாருக்குமே இந்த அபிஷேகம் இல்லை. அவர் மட்டும்தான் முதல் பேரான குமாரன். அவர் மேலே மட்டும்தான் பரிபூர்ணமான இந்த அபிஷேகம் இருக்கிறது. அவருக்குள்ள மட்டும்தான் தேவனுடைய ஆவி தங்கினது. எதற்காக என்றால், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக. பிறகு கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலையும் கூறுவோம் என்று. பாருங்க, சிறைப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக. காயம் கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு சுகப்படுத்துறதுக்காக. கட்டில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை ஆக்கிறதுக்காக. கர்த்தருடைய அனுகிரகம் வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியும் சரி கட்டுவோம், நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அவர் பூமியில் தேவ ஆவி நிறைந்து அபிஷேகத்தினால அவர் அனுப்பப்பட்டார். என் தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமில்லாத சொல்லுகிற 3ஆம் வசனம் பாருங்க, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னவென்றால், தீர்க்கதரிசனமான வார்த்தை
அவருடைய பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துறதுக்காக, சீர்படுத்துறதுக்காக அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், பாவத்தில் மரித்து அடையாளமே இல்லாத சாம்பலாக போகிற அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு ரட்சிப்பின்ற வஸ்திரத்தை கொடுக்கறதுக்காக, அவர் நம்மளை புது சிருஷ்டி ஆக்கிறதுக்காக, நித்தியத்துக்காக நியமிக்கிறதுக்காக அவர் இந்த பூமியில் வருகிறதை தீர்க்கதரிசனமாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லுகிறது. எந்த பிள்ளைகளே, யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, நீங்கள் இந்த உலகத்துக்கு நீதியின் விருட்சங்களாக மாறுகிறதுக்காக, நாம் விடுதலை ஆக்கப்படுகிறதுக்காக, நாம் இப்போ விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதியின் விருட்சமாக இருக்கிறோம். அநேகருடைய கட்டுகளை அவுக்கிறதுக்கும் தகுதியில்லாத இருந்த நமக்கு அபிஷேகம் செய்து, நம்மை விடுதலையாக்கி அபிஷேகம் செய்து, தேவ ஆவியார் ஆனவர் நமக்குள்ள இருந்து பிறரை விடுதலையாக்குறதுக்காக தேவன் மாம்சமாக பாவ நிவாரண பலியாகவும் இந்த பூமிக்கு வருகிறதை தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தையை இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் நல்லவர். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த நாளிலே.